என்னல நான் சொல்றது கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? நீங்க உங்க தங்கச்சியோட குடும்பத்துக்காக இப்படி சுயநலமா யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கலப்பா. பெத்த பிள்ளைய விட அவங்க தான் முக்கியம் நினைச்சிட்டீங்கல்ல. என்ன பேசிக்கிறாவ? ஏன் கதிரையா தியா அம்மாவை கெட்டிக்க மாட்டேன்னு சொல்றாவ? அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. நான் சொன்னதை கேட்காது எவனும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. கிளம்புல. அப்பா, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. அவருக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்காக நீங்க கட்டாயப்படுத்துறீங்க? இங்க பாருங்கப்பா, வாழ போறது அண்ணன். அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இப்படி பண்றது சரியில்லைப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கே புரியும். சென்னலே நீ கிளம்பிட்டியா? தோல் ஒசரம் வளர்ந்துட்டா நீங்களா பெரிய மனுஷன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தமா? இந்த குடும்பத்துல ஒரு துரும்பு அசைனாலும் சொன்ன கேட்டுட்டு தான் அசையணும். என் தோலுக்கு மேல வளர்ந்துட்டேன்றதுனால எல்லா அறிவுரையும் சொல்ல வந்துடாத. எது சரி எது தப்பு எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டான். சரிப்பா, அண்ணன் இந்த வீட்டை விட்டு போகட்டும். அப்படியே நானும் கிளம்புறேன். அண்ணனுக்கு இடம் இல்லாத இந்த வீட்டில் எனக்கு என்ன வேலை? நானும் கதிர அண்ணாவோட கிளம்புறேன். இந்த வீட்டை நீங்களே வச்சுக்கிட்டு ஆண்டு அனுபவிங்க. யார் கேட்டா உங்க சொத்து வீடு எல்லாத்தையும்? நாங்கள் 2 பேருமே நல்லா படிச்சிருக்கோம். ஏன் அர்ஜுனோட சேர்த்து நாங்கள் 3 பேருமே நல்லா படிச்சிருக்கோம். எங்களான தேவையை எங்களால் பூர்த்தி பண்ணிக்க முடியும். தேவையான அளவுக்கு எங்களால் சம்பாரிச்சிக்கவும் முடியும். எப்படி படிச்சிய? நான் படிக்க வைக்காமலா படிச்சிய? நான் படிக்க வச்ச திமிரு நீ என்னையே ஏத்து பேசுறியா? இங்க பாரு ஆதி, அண்ணனுக்கு அறிவுரை சொல்லு. ஆனா அவ சொல்ற எல்லாத்துக்கும் ஆடாத. நான் காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன். இப்போ இவனுக்கு எப்ப இருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்ண போறது தானே. அதையும் என் தங்கச்சி மோளா இருக்க கூடாது. இப்போ இவன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றானா, இவன் மனசுல எவ்வளவு வச்சுக்கிட்டு தான் வேணான்னு சொல்றானோ? ஷெம்மா பாண்டி மோளே, இங்க நின்று என்ன பார்த்துட்டு இருக்காவ? ஐயா, ஒன்றும் இல்லையா. உள்ள போய் வேற வேலை இருந்தா பாரு போ. சரிங்கய்யா. இப்ப சொல்லுலே, எவ்வளவு மனசுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி பொண்ணு வேண்டான்னு சொல்ற? சொல்லுலே. இவ்வளவு கேக்குறேன்னு அசைறானா பாருடி, கொள்ளு நெஞ்சுக்காரன். ஐயா கதிரு, அப்பா சொல்றதுல நியாயம் இருக்கு இல்லையா? என்ன காரணத்துக்காக நீ தியாவை வேண்டான்னு சொல்லுதா? உன் மனசுல வேற யாராவது இருக்காவளா? ஏதா இருந்தாலும் சொன்னதையா தெரியும். இப்படியே மனசுக்குள்ளாரையே எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தீனா எங்களுக்கு எப்படியா தெரியும்? சின்ன வயசுலயே தியா உனக்கு தானே பேசி வச்சதுதான். இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொல்லுதா? இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது? உனக்கு கல்யாணம் வேண்டான்னு எடுத்துக்கிறதா, தியாவை பிடிக்கலன்னு எடுத்துக்கிறதா, இல்ல வேற யாரையாவது பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கிறதா? சொல்லியா, அம்மைக்காண்டியாவது சொல்லியா. எனக்கு என்னன்னா, உனக்கு கல்யாணம் இப்ப வேண்டாமா இல்ல தியாவை வேண்டாமா? என்னதான் உனக்கு பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லியா. அம்மா, ஏங்க என்ன சத்தம் அது? ஏங்க என்ன காரியங்க பண்ண போனீங்க? ஏமா தெய்வான, என்னாச்சு? எதுக்கு கத்துனாவ? என்ன இது நான் எங்க போய் சொல்லுவேன்? யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? இந்த பாவி மனுஷன் தூக்குல தொங்க போறாருனே. எங்களை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? அம்மா தெய்வான, எனக்கு வேற வழி தெரியலம்மா. போலீஸு கேஸுன்னு காலம் பூரா அலைஞ்சு என்னை ஏமாத்தினவனை கண்டுபிடிக்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லம்மா. அவன் என்னை ஏமாத்திட்டு போனதோடு மட்டும் இல்லாம திருட்டு பழியை என் மேலேயும் போட்டுட்டு போயிட்டான். அதிக காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையில ஈடுபட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நிக்கிறேன். நான் உயிரோட இருந்தா தானே என் சொத்தையெல்லாம் கேட்பாவ. இதுவே நான் சேர்த்துட்டேனா? அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? இல்லம்மா, நான் சேர்த்துட்டேனா இந்த சொத்தெல்லாம் கேட்டு யாரும் வரமாட்டாவ. உங்களை நடுத்தேர்ல விட்டுட்டு நான் போக மாட்டேன். நாளைக்கு உங்களுக்குன்னு ஒன்றும் இல்லாம போயிடக்கூடாது பாத்தியா? சனி ஏமாத்தனவன் இந்த போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதுக்கு நான் செத்துடுறதே மேலு. எங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. காசு பணம் தாங்க முக்கியம், மனுஷன் தாங்க முக்கியம். எங்களுக்கு நீங்க தாங்க முக்கியம். காசு பணம் தானங்க சம்பாதிச்சுக்கலாங்க. அதுக்காக உங்க உயிரையே மாற்றிக்கிற அளவுக்கு போயிட்டீங்களேங்க. என்னையும் பிள்ளையும் தனியா விட்டுட்டு போறேன்னு உங்களுக்கு துளி கூட வருத்தம் இல்லையா? எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? என்ன சிவனேசி இதெல்லாம்? நாங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம்ல, அப்படியே ஒன்று விட்டுருவோமா என்ன? எதுக்கு இப்படிலாம் பண்ணுதா? மாமா, எனக்கு வேற வழி தெரியல மாமா.
என் பிள்ளைய எப்படியாவது கரை சேர்த்துட்டுனா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். அவளுக்காண்டி ஒன்றும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்பா நமக்கு சொத்து பத்தி எதுவும் வேண்டாம்ப்பா. நான் வேலைக்கு போய் உங்களை பார்த்துக்கிடுறேன். வாங்கப்பா நம்ம போலாம். ஆமாண்ணே, காசு பணம் கிடக்கு, காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். மனுஷனுக்கு உயிர் தானே முக்கியம். நீங்க போனதுக்கு அப்புறம் மைனியும் பிள்ளையும் பத்தியும் கொஞ்சமாவது யோசிங்களேனே. ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கிய, அவளை மைனி ஒண்டியே எப்படின்னே கரை சேர்ப்பாவ. எதையுமே யோசிக்காம நீங்க இப்படி ஒரு காரியம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலனே. என் மாகிலா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. என் பிள்ளை கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்தனாக என் வீடு மொத்தமும் அடகுல கிடக்கு. எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டான். இனி இருக்கிறது அந்த சொத்து பத்து மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அவனை கண்டுபிடிக்க முடியலனா என் சொத்து பத்தை பிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துருவாவ. அப்புறம் என் பிள்ளைய நான் என்னப்பா பண்ணுவேன்? அங்கிள், இதுக்காக சாக போவீங்களா? இதுல சாகர அளவுக்கு என்ன இருக்கு? நீங்க பண்றது ரொம்ப தப்பு. இங்க பாருங்க, சிம்பிளான விஷயம். உங்க வீட்டை எவ்வளோ ரூபாய்க்கு அடமானம் வச்சிருக்கீங்களோ அதுக்கான நிலத்தை வித்து வீட்டை முதல்ல மீட்டெடுங்க. உங்க பேரை சொல்லி எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டு போனதுக்கெல்லாம் நீங்க பழி ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனா உங்களோட பணத்தை தான் அவன் ஏமாத்திட்டு போயிருக்கான். இவ்வளோ நடந்துச்சு, உங்க பணத்தை அவன் ஏமாத்திட்டு போனானே, அவன் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நடந்த தப்புக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்ற சந்தேகத்துல உங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சரிதான். நீங்க ஏமாந்த பணத்துக்கு யாரு பதில் சொல்லுவா? இங்க பாருங்க மாமா, முதல்ல வீட்டை மீட்டிடுங்க. அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க பணத்தை அவன் ஏமாத்திட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுனாலையும் சாக போறதுனாலையும் சொல்யூஷன் வந்துடாது. பிரச்சனைக்கு தீர்வு சாகிறது கிடையாது. அதை மனசுல வச்சுக்கோங்க. சேல இப்ப சந்தோஷமா உனக்கு? இதை பார்க்க ஆசைப்பட்டு தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. பாத்துக்கல, பார்த்து சிரிச்சுக்க. நான் தியாவை கெட்டிக்கிறேன். என்னலே சொன்ன? நான் தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கான ஏற்பாடு என்னவோ அதை பண்ணுங்க. ஏம்மா தெய்வான, பாத்தியா என் பிள்ளைய கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். இங்க பாருப்பா சிவனேசு, உன் குடும்பத்துக்கு ஒண்ணுனா உங்களை அப்படியே நாங்க விட்டுற மாட்டோம். கதிரே சம்மதம் சொல்லிட்டான். காலத்தை கடத்தாம வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுப்போம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன்னை அப்படியே விட்டுற மாட்டோம். உன் கஷ்டத்துல உன் அண்ணன் பங்கெடுக்காம இருந்தா எப்படி? எல்லாம் நல்லதா நடக்கும். பாரு சிவனேசு, கண்டதை போட்டு மனசை குழப்பிக்காம நிம்மதியா இரு. கதிர்க்கும் தியாக்கும் கல்யாணம் நடந்த கையோட சொத்தை மாத்தி எழுதிருவோம். நான் முதல்ல ஜோசியக்காரரை பார்த்து நல்ல நேரம் குறிச்சிட்டு வரேன். வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிருவோம். சரிண்ணே. திரும்பவும் சொல்றேன், இந்த பாரு சிவனேசு, இந்த காரியெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. இனிமேட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ண பிறகு என்ன நடக்கும்னே தெரியாது சொல்லிவிட்டேன். சரி மாமா. ஏங்க, அதான் கதிர் தியாவை கெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டானே, இனி எதுக்கும் பயப்பட வேண்டாங்க. அம்மா, என்னைய கேட்டீங்க? கதிரை தாங்கிட்ட சம்மதமானு கேட்டிய? கதிரை தானே கேட்டீங்க, எனக்கு சம்மதமானு கேட்டியலா? ஏய், இப்பதான் ஒருத்தன் குழப்பத்திலேருந்து வெளியே வந்திருக்கோம். இப்ப மறுபடியும் நீ கீட்டி குழப்பறியா? கதிரை கெட்டிக்க உனக்கு என்னடி கேடு வந்துச்சு? இப்ப நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? அம்மா, கதிரை தானே கெட்டிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனா எப்போ அவருக்கு என்னை கெட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாவளோ அப்பயே அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். இப்போ அத்தான் கெட்டிக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் அப்பா உயிருக்கு பயந்துதான். அப்பாவுக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா கதிரை தானே எல்லாரும் கை காட்டுவிய, அதுக்கு பயந்துதான் அத்தான் என்னை கெட்டிக்க சம்மதம் சொல்லியிருக்காவ. ஏமா, அது கூட தெரியாத முட்டாளாமாண்ணா? அத்தானுக்கு என்னை பிடிச்சவனு கேட்டிக்கேன்னு சொல்லலையே. இப்படி அத்தானுக்கு விருப்பமே இல்லாம என்னை அவர்களுக்கு கட்டி வச்சு எங்க 2 பேர் வாழ்க்கையை நரகமாக்க பாக்குறீங்களா? அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எப்போ அத்தா என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டப்போ என் மேல அவருக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னு சொன்னாவளோ அப்பவே அத்தான் வாழ்க்கையில இருந்து நான் ஒதுங்கிட்டேன். இனி அவரை கட்டாயப்படுத்தி என்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதிய. என்னடி சொன்ன? ஹே தியா, என்னை பத்தி தெரியாம நிக்க. இந்த சொத்தை காப்பாறதுக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டி. பேசாம வாயை மூடிட்டு கதிரை கட்டிக்கிற வழியை பாரு. அதை விட்டு கெட்டிக்க மாட்டா. அது இது நீ ஏதாவது பண்ண பரவ எங்க 2 பேரும் நீ உசுரடைய பார்க்க மாட்டா. இப்ப நான் சொல்றது எதையும் கேட்காம நின்ன நாளைக்கு அப்பா அம்மா இல்லாம அனாதையா நடு ரோட்ல தாண்டி நிப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிந்தாரே, வாயை மூடிக்கிட்டு நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் செய். சும்மா கதிரை கெட்டிக்க மாட்டேன்னு முரண்ட பிடிச்ச இன்னைக்கு உன் அப்பா தானே சாக போனாரு. நாளைக்கு 2 பேரும் செத்தியே கிடப்போம்.
அம்மா என்ன உன் ஆத்தக்காரி உயிரோட வேணுமா வேணாமா? வேணும். பரவ நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். முதல்ல அழுறத நிறுத்திட்டு கண்ணத்தோட. என் அண்ணன் முகூர்த்த நாள் பார்த்துட்டு வர போயிருக்காவ. இங்கேயே இருந்து வீட்டிலே கல்யாணத்தை முடிச்சு உன்னை இங்கேயே விட்டுட்டு தான் போறோம். அம்மா உனக்கு என் மேல பாசமே இல்லையாம்மா? நான் இவ்வளோ தூரம் சொல்றேன், உனக்கு சொத்து தான் முக்கியம்னு சொல்றேன். அதை விட்டா செத்துருவேன்னு மிரட்டுற. என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒன்றும் பண்ண வேண்டாம், கதிரை கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அத்தானுக்கு என்ன கெட்டிக்கவே விருப்பம் இல்லை. அது தெரிஞ்சு என்ன அத்தானுக்கு கெட்டி கொடுக்குறாவ. சின்ன பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலம்மா. சரிம்மா, நான் அத்தானையே கெட்டிக்கிறேன். ஆனால் ஒன்று, எனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் ஆகி நான் இந்த வீட்டில் இருக்கேன்ல, அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் நம்ம வீட்டுக்கே வரமாட்டேன். இப்போ எனக்கு இங்கே கல்யாணம் முடிச்சு என்னை இங்கே விட்டுட்டு தான் போவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக விட்டுட்டு போங்க. ஆனால் திரும்ப நான் நம்ம வீட்டுக்கு எதுக்காகவும் வரமாட்டேம்மா. சரிதாண்டி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா சூது காட்டுவா. என்ன மீனா, வேலைக்கு வரியா? ஏன் கேட்குறேன்னா, ஒன்னெல்லாம் இப்போ பார்க்க முடியறதே இல்லையே. அதான் முன்ன படிக்க வரேன்ட்டு வருவா, அப்போ என் கண்ணில் அப்பப்போ மாட்டுவா. இப்போ அந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து நானும் உன்கிட்ட சரியா பேசுறது இல்லை, நீயும் என்கிட்ட பேசுறது இல்லை. உன்னை பார்த்தே நாள் கணக்காக ஆன மாதிரி இருக்கு. ஐயோ அர்ஜுன், அப்படிலாம் இல்லை. நான் தினம் வேலைக்கு வரனே. கதிரையா புது பொண்ணு வாங்கி கொடுத்துருக்காவ, விலை ஜாஸ்தி. என்னது, அண்ணன் ஃபோன் வாங்கி கொடுத்தாரா? ஆமாம் அர்ஜுன், ஐயா நான் படிக்கிறதுக்காக ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காவ. விலை எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா நெஞ்சு அடைச்சி போயிடுவேன். அவன் பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டான், இந்த பிள்ளைக்கு எப்படி அவன் ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பான்? எவ்வளோ தெரியுமா? 70,000. ஏ அப்பா, 70,000-மா? அட ஆமாம் அர்ஜுன், நான் படிக்கேன்னு சொன்னதுக்காக கதிரையா இறக்கப்பட்டு எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாவ. அந்த பொண்ணு 5,000 இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் வேலை சேட்டா 70,000 சொல்லிட்டாவ. ஓ, என்ன அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டியோ? அதிர்ச்சியில்? ஆமாம் ஆமாம், அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டேன். எனக்கே அப்படிதான் அர்ஜுன் இருந்துச்சு. அந்த போனை திறக்கவே எனக்கு பயமா இருந்தது. 2 நாள் ஆச்சு அந்த போனை திறக்க. அது சரி, பறவை என்ன கோயிலுக்கு எடுத்துட்டு போய் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த போனை யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சோம். இப்ப நானும் படிக்கேன், என் தங்கச்சியும் படிக்கா, நல்லா பயன்படுது. அது சரி, ஏதோ நீ படிச்சா சரி. எப்படியாச்சும் படிச்சு டிகிரி வாங்கிடு, உனக்கு வேலை நான் ரெடி பண்ணி தரேன். சரி அர்ஜுன், இன்னும் எப்படி 2 வருஷம் ஆகும், முடிச்சுட்டு நான் வேலை கேட்கேன். சரி மீனா, சரி. ரொம்ப நேரம் என்கிட்ட நின்று பேசாத, யாராவது தப்பா நினைப்பாவ. நீ போய் உன் வேலையை பாரு. சரி அர்ஜுன். ஒரு பொண்ணும் பையனும் நின்று பேசினாலே தப்பா நினைக்கிற உலகத்துல பிறந்தது ஏன் தப்பா இல்லை அது அவங்க தப்பான்னு தெரியல. ஏதோ சின்ன வயசுலேருந்து நான் இவளை பார்க்குறேன். இவ கஷ்டப்பட்டு தான் நான் பார்த்துருக்கேன், சந்தோஷமாக இருந்து ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. இவ படித்து இவ வாழ்க்கையை எப்படியாவது மாற்றிக்கணும். இன்னைக்கு தக்காளி நல்ல தலைன்னு இருக்கு. வீட்டுக்கு போகும்போது 4 பறிச்சுட்டு போய் குழம்பு வச்சிட வேண்டியதுதான். ஏ விஜயாக்கா, தினம் தோட்டத்துக்கு வாரிய, காய பறிக்கிறிய, வேலை பார்க்குறிய, எல்லாம் சரிதான். இங்க 10 கூட கொட்டனா உங்க வீட்டுக்கு 2 கூடையோ தூக்கிட்டு போயிடுறிய. அதுவும் யாருக்கும் தெரியாம. இன்னைக்கு என்ன உங்க வீட்டில் தக்காளி ரசம், தக்காளி குழம்பு, தக்காளி பிரியாணி, தக்காளி பாயசம். என்னது, தக்காளி பாயாசமா? ஆமா உமா, நம்ம விஜயாக்க வப்பாவ. சரி நெட்ட, பேசாம வாயை மூடிட்டு போயிரு. ஏக, நான் தக்காளி பாயாசம் சாப்பிட்டது இல்லைக்க. உங்க வீட்டுல செஞ்சு நான் தோண்டி கிணத்துல கொடுத்து விடுக்க. ஏன் அவதான் இதை கிண்டலுக்கு சொல்றானா? நீ நெசவு நம்பிட்டியான்னு கேட்க. பேசாம வாயை மூடிட்டு வா. என்ன நம்ம சில்க் அமைதியா இருக்கு? ஹே சில்க்கு, எது சின்ன பொண்ணு, பேசாம இரு சொல்லிட்டேன். அவகிட்ட வம்பு இழுத்ததோட நிறுத்திக்க. என்கிட்டலாம் வந்து எதுவும் சொல்லிட்டு இருக்காத.
வேற வேலை இல்லாதவ. ஹே அம்மா, சில்க் ரொம்ப தான் சிலுத்துக்கிறா. ஏம்மா நின்று கதை விட்டுக்கிட்டே இருக்காளுவா. காய பறிச்ச பாடு இல்லை, நேரத்தோடி பறிச்சுட்டு போய் வைங்க. லோடு ஏற்ற வண்டி வந்துடுச்சு. இந்த எடுத்துட்டு போறோம் நீ. அப்புறம் விஜயா, நீ வேலை முடிஞ்சு போகும்போது என்னை வந்து பார்த்துட்டு போ. சரிண்ணே. என்ன எதுக்கு வர சொல்றிய? நீ தினம் காய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறியாம. உன் பேர்ல கம்ப்ளைண்ட் வருது. சின்னமே தோட்டத்துல இருந்து போன எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்ப சொல்லியிருக்காவ. அதுல மெயினா ஒன்னு செக் பண்ண சொல்லியிருக்காவ. ஆமாண்ணே, இந்த தோட்டத்துல நான் மட்டும்தான் காய் எடுத்துட்டு போறேன். என்னை மட்டும் செக் பண்ணுங்க. இவ்வளோ வேலை செய்தும் இம்புட்டுக்காண்டி 2 காய் எடுத்துட்டு போய் வீட்டில் கறி வச்சு சாப்பிட போறோம். இதில் தான் உங்க சொத்தை அழிஞ்சிட்டு போதோ? என்னம்மா 2 காய் எடுத்துட்டு போனியா? இங்கிருந்து கூடையில எடுத்துட்டு போறேன்னு தானே கேள்விப்பட்டேன். கூடையில் எடுத்துட்டு போறதுரா? இதையெல்லாம் யாரு இவர்கிட்ட சொல்லுவா? என்னைய பார்க்காதீங்கக்க, நான் எதுவும் சொல்லல. ஏனே நான் ஏதாவது சொன்னேனா? அன்னைக்கு கூட முல்லைப்பூ பறிச்சப்ப நீங்க துணியில கட்டி எடுத்துட்டு போனது கூட நான் யார்ட்டையும் சொல்லல. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி முருங்கைக்காய சேலையில சுட்டி வச்சு எடுத்துட்டு போனீங்களே, அத கூட நான் சொல்லல. சந்தேகம்னா அந்த அண்ணங்கிட்ட கேளுங்க. என்ன இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேனா? சரிதாம்மா, ஒன்று வேலைக்கு வைக்கவே யோசிக்கணும் போலையே. என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. ஆனால் வீட்டுக்கு போக முன்னாடி என்னை பார்த்துட்டு தான் போகணும். அப்புறம் 2 நாளைக்கு யாரும் சாப்பாடு கொண்டு வர தேவையில்ல. பெரிய வீட்டிலேருந்தே சாப்பாடு வந்துடும். பெரிய வீட்டிலேருந்து சாப்பாடு வருதா? ஏனே நேற்று தான் ஏதோ பூஜைன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து தந்தாவ. நாளைக்கு என்ன விசேஷம்? பாரு சில்க்கு, சாப்பாடுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வாயவே திறக்குது. அது வரைக்கும் யாருன்னே தெரியாத மாதிரி அந்த பக்கம் பார்த்து நின்றுட்டு இருந்தாவ. படி. ஆமாம்மா, அது பூஜைக்கு, இது அவங்க வீட்டு பெரிய பையனுக்கு கல்யாணம், அதுக்காக. சரிண்ணே. ஏம்மா சிவப்பு புடவை, மறக்காம வேலை முடிஞ்சு என்னை பார்த்துட்டு போ. இவ்வளோ கதை பேசுனதுலயே இந்த ஆள் இதை மறக்கிறானா பாரு. ஆமாங்க, ஐயா வீட்டு பெரிய பையனுக்கு கல்யாணம்னு சொல்றாவ. அவன் ஏதோ வேலைக்காரிய வச்சிருக்கான்னு பேசிக்கிட்டாவ. கல்யாணம் யாரு கூட? உமா, உனக்கு வேற வேலையே இல்லையா? ஊருக்கு அதெல்லாம் நமக்கு எதுக்கு? எடுத்துட்டு வா, கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்போம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். ஐயா கதிரு, அப்பா சொன்னது நினைச்சு வருத்தப்பழியா. வர திங்கக்கிழமை நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு ஜோசிகாரனும் சொல்லிட்டாயா. என்னம்மா எல்லாத்தையும் என்ன என்கிட்ட கேட்டுட்டா செய்றீங்க? இதை மட்டும் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க? ஐயா என்னையா நீ, கல்யாண மாப்பிள்ள இப்படி கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கலாமா சொல்லு. அம்மா சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ இப்ப தியாவை கெட்டிக்கிறது தான் நல்லது. இது ஓ நல்லது, ஏன் நல்லது, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதுதான் நல்லது. ஊர்வாயை அடைச்ச மாதிரி ஆயிடும். அதே மாதிரி உன் மாமன் பொண்ணையே கட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடும். அப்புறம் அப்பா சொன்னாவ கல்யாணம் முடிஞ்ச கையோட பத்திரப்பதிவு பண்ணிடலான்னு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சொத்தெல்லாம் உன் பேரில் இருக்கட்டும். இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா திரும்ப மாமா பேரில் மாற்றிக்கலாம். அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாம் என்ன கேட்டா எல்லாம் முடிவு பண்றீங்க? இல்ல அப்புறம் எதுக்கு இதை மட்டும் என்கிட்ட வந்து சொல்றீங்க? தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் சொல்லாதீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க, அது போதும். நீ ஏன் மன கஷ்டத்தில் இருக்க? நான் எதுவும் சொல்லலையா. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே போதும். கல்யாணம் நடக்கட்டும். காலப்போக்கில் எல்லாம் மாறும். நமக்கு பிடிக்காதது கூட பிடிக்கும். எல்லாம் காலம்தான் முடிவு பண்ணும்.